உழவர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்வதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் தற்போது அதனை பிரித்து தள்ளுபடி செய்து உழவர்களை ஏமாற்றி வருவதாக கூறியுள்ள அதிமுக எம்பி இன்பதுரை, சபாநாயகர் தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்துவதாகவும் மக்கள் பணத்தை வீணடிக்கும் வக்கில்லாத அரசாக தாவேக அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஒருவர் மரணம் அடைந்து விட்டால் அதுல தேர்தல் வரலாம். செயற்கையா ஒன்றை உருவாக்கி அது காலியிடம்னா அது மக்கள் வரிப்பணம் வீணாகுது. இப்படி பல இஷ்யூஸ் அதுல இருக்கு. எனவே அந்த இப்ப நேற்று விதித்திருக்கிற தடை இந்த பர்டிகுலர் அந்த 6 தொகுதிகளிலையும் அந்த அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதுன்னு அறிவிக்க கோரி தோத்து போனவர் வழக்கு போட்டிருக்கார். ஒருவேளை அவர் தோத்து போனவர் ஜெயித்தாருன்னு ஒரு தீர்ப்பு வந்தால் எப்படி ஒரு அதுக்குள்ள இடைத்தேர்தல் இன்னொரு எம்எல்ஏ வந்துட்டா எப்படி ஒரு தொகுதிக்கு 2 எம்எல்ஏ இருக்க முடியும்? அதனால இந்த வழக்கு முடியும் வர தேர்தல் நடத்தக்கூடாதுங்கிறது ஒரு நிலைப்பாடு. செயற்கையா ஒரு காலியிடத்தை அங்க உருவாக்கி இருக்கார் சபாநாயகர் மேலே குற்றச்சாட்டு. அப்ப கான்ஸ்டியூஷன் லா பெருசா, சபாநாயகருடைய சட்டமன்ற விதிகள் பெருசா அப்படின்னா கான்ஸ்டியூஷன் தான் பெருசு. அப்ப கான்ஸ்டியூஷன் படி தான் அவர் நடந்திருக்கணும். அவர் அன்கான்ஸ்டியூஷனலா நடந்துகிட்டாரு. எனவே அது தவறு அப்படிங்கிறத நாங்க நீதிமன்றத்தில் நிலைநிறுத்தும். சபாநாயகருங்கிறது எனக்கு அதிக அதிகாரம் இருக்கு, தலையிட முடியாதுன்னு சொல்றாரு. அவருக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக சட்டமன்ற மாடத்துல அவர் ஊஞ்சல் கட்டியெல்லாம் ஆட முடியாது. இப்ப அப்படிலாம் இல்லை, சட்டம் இல்லை, சட்டம் நீதி பெருசு.